இது சென்னை அருகே நடைபெற்ற அதிர்ச்சிகர சம்பவம். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஐயப்பாக்கத்தில் சோபனா என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது 2 மாடுகள் சண்டையிட்டபடி அவர் மீது மோதின. 2 மாடுகளும் வேகமாக வந்து சோபனாவை முட்டி கீழே தள்ளும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இதில் சோபனா காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து திருமுல்லைவாயில் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோணாம்பேடு முதல் டோனாகேலா கேம்பஸ் சாலை ஐயப்பாக்கம் வரை சாலையில் மந்தையாக கேட்பாரற்று சுற்றித் திரியும் 50க்கும் மேற்பட்ட மாடுகளால் எப்போதும் அபாயம் காத்திருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். மிகவும் குறுகலான 3 கிலோமீட்டர் சாலையில் இருபுறமும் வாகன ஓட்டிகள் செல்லும் போது மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், ஆவடி அரசு மருத்துவமனையிலிருந்து சென்னைக்கு அவசர சிகிச்சைக்காக விரையும் 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களுக்கும் மாடுகள் பெரும் இடையூறாக இருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். சாலைகளில் கட்டுப்பாடின்றி சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வேண்டும் எனவும், உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது.